தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். தெய்வ தத்துவம் தெய்வங்கள். மீனாட்சி. பகுதி 4. ரூபம், சாஞ்சல்யம், சஞ்சல ஸ்வபாவம் இவற்றில் கண்ணுக்கும் மீனுக்கும் ஒற்றுமை இருப்பது மட்டுமின்றி அம்பாளின் கண்ணை மீனாக சொல்வதில் ஒரு தத்துவ விசேஷமும் இருக்கிறது. ஆடு, மாடு, மனிதர்கள் முதலிய இனங்கள் குட்டிகளை, குழந்தைகளை பாலூட்டி வளர்க்கின்றன. மேமல் என்று இவற்றை சொல்கிறார்கள். பட்சிகள் குஞ்சுக்கு பால் கொடுப்பதில்லை. மேமல் மாதிரி இல்லாமல் இவை முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொரிக்கின்றன. அப்புறம் பால் கொடுக்காமல் புழு பூச்சிகளை கொண்டு வந்து ஊட்டி வளர்க்கின்றன. மீன் என்ன பண்ணுகிறது? முட்டைதான் போடுகிறது, ஆனால் அடை காக்கிறதில்லை. அப்புறம் குஞ்சுக்கு பால் கொடுப்பதில்லை. வேறு ஆகாராதிகளை கொண்டு வந்து ஊட்டுகிறதும் இல்லை. பின்னே என்ன பண்ணுகிறது என்றால், இதை பற்றி ஜுவாலஜி, பிராணியியல், பயாலஜி, உயிரியல் காரர்கள் என்ன சொல்லுவார்களோ சொல்லிவிட்டு போகட்டும். நீண்ட கால பொது நம்பிக்கைப்படி, கவி மரபுப்படி, பொயட்டிக் ட்ரெடிஷன் படி தாய் மீன் தன் கண்ணால் முட்டையை பார்த்து பார்த்தே குஞ்சு பொரித்துவிடும். அப்புறம் தன் கண் பார்வையாலேயே அதற்கு பசியாற்றி போஷித்துவிடும். தாய் மீனானது இப்படி திருஷ்டியாலேயே சிசு ரட்சணை பண்ணிவிடுகிறது என்பது ஐதீகம். ரூபத்தில் மட்டுமில்லாமல் திருஷ்டி மாத்திரத்தால் குழந்தைகளை ரட்சிக்கிற குணத்தாலும் அம்பாளின் நேத்திரம் மீனாக இருக்கிறது. அம்பாளின் குழந்தைகள் யார்? எல்லாரும் தான், எல்லாமும் தான். ஈஸ்வரனையே கூட அவள் குழந்தைதான் என்று ஒரு பாவத்தில் தத்துவார்த்தமாக சொல்லி இருக்கிறது. புல் பூண்டிலிருந்து ஆரம்பித்து பிரம்மாதிகள் வரை எல்லாரையும் தன் கடாட்ச அமிர்தத்தால் நனைத்து நனைத்தே உய்விக்கிற பரம கருணையுள்ள லோக ஜனனிதான் மீனாட்சி. மீன் போல் ரூபமுள்ள அவளுடைய கண்ணின் திருஷ்டி பட்ட மாத்திரத்தில் மீன் குஞ்சுக்கு தாயாரின் திருஷ்டியாலேயே வயிறு நிறைந்து விடுகிற மாதிரி நம் மனஸ் நிறைந்து விடுகிறது. அவளுடைய கடாட்சமே ஞானப்பாலாக உயிரை, அறிவை வளர்த்து உய்வித்து விடுகிறது. அனிமேஷாக, கண்ணை கொட்டாமல் என்று சௌந்தர்ய லஹரி ஸ்லோகத்தில் மீனை பற்றி சொல்லி இருக்கிறது. கண் கொட்டுகிற நாழிதான் நிமிஷம் என்பது. அதுதான் மதுரை மருதையாகிறது போல் மினிட் ஆயிற்று. மீன் தூங்குவதில்லை என்று ட்ரெடிஷனல் பிலீஃப், மரபு வழி நம்பிக்கை. அதற்கே ஆச்சாரியாள் கண்களின் கோழி பெட்டிஷனை கேட்டு அம்பாள் எங்கே தன்னோடு சண்டை போட ஜலத்தின் அடிமட்டத்திற்கும் வந்து விடுவாளோ என்றுதான் அங்கேயும் மீன் கண் கொட்டாமலே அலர்ட்டாக, உஷாராக இருந்து கொண்டிருக்கிறது என்று காரணம் கல்பிக்கிறார். மீனாட்சியும் கண்ணை கொட்டுவதில்லை. கொட்டினால் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில், வினாடி துகளில் தன் கடாட்சாமிருதம் குழந்தைகளுக்கு இல்லாமல் போய்விடுமோ என்பதால் எப்போதும் விழிப்போடு லோகத்தை ரட்சித்து கொண்டிருக்கிறாள். மீனாட்சிக்கும் மீனுக்கும் இன்னொரு சம்பந்தம். வைகைக்கு பூர்வத்தில் கிருதமாலா என்று சம்ஸ்கிருத பேர் இருந்திருக்கிறது. இங்கே இருந்த வைவஸ்வத மனுவுக்காகத்தான் பகவான் மத்ஸ்யாவதாரம் பண்ணினார். இதை சொல்லி நீலகண்ட தீட்சிதர் சிவலீலார்ணவத்தில் வேடிக்கை பண்ணியிருக்கிறார். பிரளயத்தில் மாட்டிக்கொண்ட வேதத்தை மீட்பதற்காக மகாவிஷ்ணு மீனாய் அவதரித்து தேடி தேடி பாடுபட்டார். மீனாட்சியான உன் சரணாரவிந்தத்தையோ அந்த வேதமே தேடிக்கொண்டிருக்கிறது என்கிறார். அன்விஷ்ய கிண்ணம் நிகமான சேஷான் அமீன மீனம் பிரதமம் ஸ்மராமக அன்விஷ்யமானம் நிகமை ரசேஷை ரம்பஸ்து மஸ்தே வயமாட்சி மீனம். மதுரையிலே வேதம் நிரம்பி இருக்கிறது. சேரர் தலைநகரான வஞ்சியில் உள்ளவர்களும் சோழர் தலைநகரான உறையூரில் உள்ளவர்களும் கோழி கூவி எழுந்திருப்பார்கள் என்றால், பாண்டியர் தலைநகரான மதுரையில் உள்ள நாங்கள் வேத ஒலி கேட்டே எழுந்திருப்போம் என்று பரிபாடலில் இருக்கிறது.
நான்மறை கேள்வி நவில் குரல் எடுப்ப ஏம வின்றுயில் எழுதல் அல்லதை வாழிய வஞ்சியும் கோழியும் போல கோழியின் எழாதெம் பேரூர் துயிலே. அம்பாள் இங்கே பெரிய கோபுரம் கட்டி கொண்டிருக்கிறாள். கோபுரம் என்பதென்ன? சனாதன தர்ம விருட்சத்தின் பழம். அதற்கு வேர் எது? வேதம்தான். இத்தனை உயர கோபுர பழம் என்றால் அதற்கேற்க அத்தனை ஆழமாக வேத வேரும் போயிருக்கிறது மதுரையில். அம்பாள் அங்கே வேத ஸ்வரூபிணியாக ஜுவலிக்கிறாள். நாதஸ்வரூபிணியாக சங்கீத ஸ்வரூபிணியாக இருப்பதோடு மீனாட்சியின் அமிர்த கடாட்சம் படுகிற இடமெல்லாம் மதுரமாகிறது. மதுரத்துக்கு இனிமை சுவைக்கு பெயர் போனது அமிர்தம்தானே. ஜீவ ஜந்துக்கள் மதுரமாவது என்றால் என்ன? அன்பு மயமாவது என்றுதான் அர்த்தம். பரிபூர்ணத்துவம் அடைவதே ஜீவனுக்கு மதுரம். கட்டை கசங்காய் கடைசியில் பக்குவமாகிற போது கனிந்து மதுரமாவது போல் அநேக துர்குணங்கள் கொண்ட நாம் கனிந்து மாறிக்கொண்டே போய் பக்குவமாகி பெறுகிற பூர்ண நிலைதான் நமக்கு மதுரம். அப்படிப்பட்ட பூர்ணத்துவ மதுரத்தை நமக்கு தருவது மீனாம்பிகையின் கடைக்கண். லோகத்தில் இருக்கிற போதே நிறைவை தந்து அப்புறம் இந்த லோகம் சம்சார பாஷம் இல்லாமல் மோக்ஷானந்தம் தருகிறது. முத்துசுவாமி தீட்சிதருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகத்தை மீனாம்பிகை செய்தாள். தீபாவளி அமாவாசையை அன்று அம்பாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு மீனாட்சி என்று அவர் மனமுருகி பாடிக்கொண்டே போனார். பச்சை பசேல் என்று பரம குளிர்ச்சியாக பிரகாசிக்கிற அம்பாளின் ஸ்வரூபத்தை மரகதச்சாயே என்று சொல்லி மீனலோச்சனி பாஷமோச்சனி என்ற வார்த்தைகளை அவர் கானம் பண்ணி கொண்டிருக்கிற போதே அவருடைய சம்சார பாஷத்தை அம்பாள் நீக்கி தன் பாதார விந்தத்தில் சாஸ்வதமாக சேர்த்து கொண்டு விட்டாள். சங்கீதத்துக்கே அதிதேவதையாக இருக்கப்பட்ட மீனாட்சி தீட்சிதரின் நாதோபாசனைக்கு பலன் தந்துவிட்டாள். இப்படி ஜீவனுக்கு பூர்ணத்துவம் என்ற மதுரத்தை தரும் மீனாட்சியின் மதுர கடாட்சம் விசேஷமாக பரவி இருப்பதால் தான் அவளுடைய க்ஷேத்திரத்துக்கே மதுரை என்று பெயர் இருக்கிறது. அம்பாளின் கடைக்கண் அமுது அலை அலையாக பரவி இருப்பதால் அது மதுரையாகிறது. அலை அடித்து பரவுகிறதென்றால் அப்போது அவளுடைய கடாட்சத்தை அனுகிரக சமுத்திரம் என்று சொல்ல வேண்டும். முதலில் சமுத்திரத்தில் மீன் இருக்கிற மாதிரி அம்பிகையின் முக காந்தி கடலில் கண் மீன்கள் துள்ளுகின்றன என்று பார்த்தோம். இப்போது பார்த்தால் முக லாவண்ய சமுத்திரத்துக்குள் இருக்கிற இந்த நேத்திர மீனுக்குள்ளும் ஒரு சமுத்திரம், அருட்கடல் இருக்கிறதென்று தெரிகிறது. அவள் எங்கேயோ இருக்கிறாள், கடாட்சம் மட்டும் நம்மேலே படுகிறது என்று இல்லை. தாய் தன் மடியில் குழந்தையை அன்பாக போட்டு தாலாட்டி கொண்டிருப்பது போல அவளுடைய கடாட்சத்திலேயே அவளுடைய மடியில் கிடப்பதான ஆறுதலும் அவளுடைய வாத்சல்யம் நிறைந்த வாக் அமுதத்தை கேட்பதான தாப சாந்தியும் குழந்தைகளான நம் இத்தனை பேருக்கும் கிடைக்கிறது. மீனின் கடாட்சமே மீன் முட்டைக்கு தன்னை அடை காக்கிற அணைப்பு ஸ்பர்ஷமாகவும் தாயார் ஊட்டும் க்ஷீரமாகவும் இருக்கிற மாதிரி மீனாட்சியின் கடாட்சமே நம்மை அணைத்து ரட்சித்து ஞானப்பால் ஊட்டி விடுகிறது. அவள் ஒரு மூர்த்தியாக நின்று அவளுக்கு கிட்டே ஸ்தூலமாக இருக்கும் மதுரை வாசிகள் பாக்கியசாலிகள். என்னை தர்ஷனம் என்று எதுவோ ஒன்று பண்ணுவதற்காக மீனாட்சி நகரவாசிகளான நீங்கள் இவ்வளவு பேர் வந்து சந்தோஷப்படுகிறீர்கள் என்றால் அவளுக்கு கிட்டவே வாழ்கிற உங்கள் இத்தனை பேரையும் தர்ஷனம் பண்ணுவது எனக்கும் ஆனந்தமாக இருக்கிறது. குறிப்பு: 1961 ஏப்ரலில் மதுரை விஜயத்தின் போது அந்த நகரவாசிகளை பற்றி அருளிய வாசகம். இப்படி நாம் பரஸ்பரம் மனம் கனிந்து பிரீத்தியோடு இருப்பது சாக்ஷாத் மீனாம்பிகை வர்ஷிக்கும் பேரானந்தத்தில் ஒரு துளிதான். இது லோகம் முழுக்க எல்லையில்லாத அவளுடைய மாத்ருத்வத்தில் அடங்கியுள்ள அத்தனை உயிர்களுக்கும் பரவி லோகம் முழுவதும் அவளுடைய கடாட்சாமிருதம் பூர்ணமாக பொழிந்து
அதனால் எங்கேயும் பேரானந்தம் நிரம்பி இருக்கும்படியாக அவளுடைய சரணாரவிந்தங்களிலேயே பிரார்த்தனை செய்வோம். மதுராபுரி நாயிகே நமஸ்தே, மதுராலாபி சுகாபிராம ஹஸ்தே, மலயத்வஜ பாண்டிய ராஜகன்யே, மயி மீனாட்சி கிருபாம் விதேஹி தன்யே. மதுராபுரிக்கு நாயகியே, மதுரமாக கூவும் கிளியை ஏந்தி எழிலுற்ற கரத்தை உடையவளே, மலயத்வஜ பாண்டிய மன்னன் மகளே, சகல ஐஸ்வர்யமும் நிறைந்தவளே, உனக்கு நமஸ்காரம். எனக்கு உன் கிருபையை அருள்வாய். மீனாட்சியின் புகழை இப்படி பாடி பாடியே லோகம் முழுவதும் அவள் குழந்தைகள் என்பதில் ஒரு பேதம், ஒரு துவேஷம் இல்லாமல் அத்தனை பேரும் சிந்தனையிலும் செயலிலும் ஒற்றுமையுடன் வாழ்க்கையை ஆனந்தமாய் நடத்துவோம்.